வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜிபி ஸ்பேஸ். நான் உங்க ஜிபி பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஆர்டிமிஸ் 2 மிஷன்ல போன ஆஸ்ட்ரோநாட்ஸ் நிலாவோட டார்க் சைட்ல என்ன பார்த்தாங்க, திரும்பி நம்ம எர்த்துக்குள்ள வரும்போது அங்க உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி இன்னைக்கு வீடியோல பார்ப்போம். இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க நிலாவோட பின்பக்கத்துக்கு போறீங்க. சடனா உங்களுக்கும் எர்த்துக்கும் நடுவில் இருக்க கம்யூனிகேஷன் டோட்டலா கட் ஆயிருச்சு. உங்க கையில இருக்க ரேடியோல இருந்து வர ஒயிட் நாய்ஸ் சவுண்டு கூட டோட்டலா சைலண்ட் ஆயிருச்சு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் ஆர்டிமிஸ் 2 மிஷன்ல போன ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணுது. நம்ம பூமியில இருந்து நிலாவோட ஒரு பக்கத்தை தான் நம்மளால எப்பயுமே பார்க்க முடியும். ஏன்னா நிலா தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கும் நம்ம பூமியை சுத்தி வர்றதுக்கும் ஒரே நேரம் எடுத்துக்கிறனால நிலாவோட அந்த ஒரு பக்கம் நம்ம பூமியோட டைடலி லாக் ஆயிருக்கும். அதனால நிலாவோட மறுபக்கத்தை நம்மளால பூமியில இருந்து எப்பயுமே பார்க்க முடியாது. ஆனா மனித வரலாற்றிலேயே முதல் முறையா இந்த 4 ஆஸ்ட்ரோநாட்ஸ் நிலாவோட பின்பக்கத்தை லைவா பார்த்திருக்காங்க. இந்த 4 ஆஸ்ட்ரோநாட்ஸ் யார் யாருன்னா ரைடு வைஸ்மன், விக்டர் குளோவர், கிறிஸ்டியானா கோச், அப்புறம் ஜெர்னி ஹென்சன். இதுல கிறிஸ்டியானா கோச்ன்றவங்க நிலாவோட பின்பக்கத்தை பார்த்துட்டு இட் வாஸ் அப்சல்யூட் வெல்வெட் பிளாக்னஸ் அப்படின்னு அவங்க பார்த்ததை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நிலாவோட பின்பக்கத்துல இந்த 4 ஆஸ்ட்ரோநாட்ஸும் சுமார் 7 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல இவங்க என்னென்னலாம் பார்த்தாங்களோ அது எல்லாத்தையுமே டேட்டாவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு ஒன்னொன்னா பார்ப்போம். நம்ம பூமியில இருந்து பார்க்குற நிலாவோட சைடு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஆனா இந்த 4 ஆஸ்ட்ரோநாட்ஸ் பார்த்த நிலா நிறைய மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் கொண்டு வேற ஒரு உலகம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அவங்க டிஸ்கிரைப் பண்றாங்க. இவங்க நிலாவை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு பாயிண்ட்ல நிலா சூரியனை மறைச்சிருக்கு. அப்போ ஏற்பட்ட டோட்டல் டார்க்னஸ்ல சூரியனோட அவுட்டர் அட்மாஸ்பியர் நிலாவோட எட்ஜஸ்ல ஒரு ஒயிட் லைட் மாதிரி ஃபிளாஷ் ஆயிருக்கு. இந்த காஸ்மிக் லைட் ஷோ அந்த 4 ஆஸ்ட்ரோநாட்ஸுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2 பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் நிலாவோட சர்ஃபேஸ்ல மோதினதையும் அப்படி மோதினதுனால உருவான 2 பெரிய கிரேட்டர்ஸையும் லைவா அப்சர்வ் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த ஆஸ்ட்ரோநாட்ஸுக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் விட ஆஸ்ட்ரோநாட் ஜெர்மி ஹென்சன் நிலாவோட சர்ஃபேஸ்ல ஒரு பர்டிகுலர் ஏரியா கிரீனிஷா இருந்ததை பார்த்துருக்காரு. அது என்னன்னு அவங்களுக்கு எக்ஸாக்டா தெரியல. அந்த ஏரியாவை மார்க் பண்ணி நெக்ஸ்ட் மிஷன்ல அது என்னன்னு அந்த ஏரியால இறங்கி ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வழியா நிலாவோட பின்பக்கத்தை இந்த 4 ஆஸ்ட்ரோநாட்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக கிராஸ் பண்ணிட்டாங்க. அப்படி கரெக்டாக கிராஸ் பண்ணும்போது நிலாவோட கிராவிட்டியை ஒரு ஸ்லிங் ஷாட் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம எர்த்தை நோக்கி ஒரையான் கேப்சூலில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்னா சுமார் 40,000 km/h வேகத்தில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் பண்ணால் அவங்க இவ்வளோ நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஜீரோ கிராவிட்டி போய் கிராவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் தான் அந்த 4 ஆஸ்ட்ரோநாட்ஸும் பூமியை நோக்கி அவங்க ஃபுல் ஃபோர்ஸில் இழுக்கப்பட்டு இருக்கிறத ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரையான் கேப்சூல் அது வந்த வேகத்துக்கு நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே டைரெக்டாக நுழைய முடியாமல் எப்படி தண்ணி மேலே விட்டெறிகிற கல் ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் ஸ்கிப் ஆகி தண்ணிக்குள்ளே விழுகுமோ அந்த மாதிரி இந்த ஒரையான் கேப்சூல் நம்மளோட எர்த் அட்மாஸ்பியரில் வேகமாக மோதி ஸ்கிப் ஆகி தான் நம்ம எர்த்துக்குள்ளேயே நுழைஞ்சிச்சு. இந்த நேரத்தில் தான் ஒரையான் கேப்சூலுக்குள்ளே இருக்க அந்த 4 ஆஸ்ட்ரோநாட்ஸும் ஒரு யானை அவங்க மேலே உட்காந்தா எந்த அளவுக்கு வெயிட்டை ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு ப்ரெஷரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஒரையான் கேப்சூல் விண்டோ வழியாக வெளியே பார்த்த போது அவங்களுக்கு எர்த்தோட அட்மாஸ்பியர் தெரியலையா, ஒரு மாதிரியான நியான் பிங்க் அண்ட் ஆரஞ்சு கலரில் அவங்க கேப்சூலை சுற்றி எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சான். கிட்டத்தட்ட 2760 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை அந்த ஒரையான் கேப்சூல் தாங்கிட்டு நம்ம எர்த் அட்மாஸ்பியருக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஃபயர் பால்குள்ளே உட்காந்து ட்ராவல் பண்ண மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியரை கிழிச்சிக்கிட்டு இந்த ஒரையான் கேப்சூல் உள்ள நுழையும் போது உருவாகிற சத்தம் நம்ம காது கிட்ட ஏகப்பட்ட ட்ரெயின் பக்கத்தில் கிராஸ் ஆகும்போது ஏற்படுற சத்தம் மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரையான் கேப்சூல் நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ள நுழையும் போது ஏற்படுற பிளாஸ்மா ஹீட்டால் இந்த கேப்சூலுக்கும் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கும் நடுவில் இருக்க கம்யூனிகேஷன் டோட்டலாக கட் ஆயிரும். ஸோ கிரவுண்ட் ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கு இந்த கேப்சூலுக்குள்ளே இருக்க ஆஸ்ட்ரோநாட்ஸ் உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்றதே ஃபியூ மினிட்ஸுக்கு தெரியாது. ஃபைனலி பேராஷூட் ஓப்பன் ஆகி ஸ்பீடு குறைஞ்சி பசிபிக் ஓஷனில் ஒரு பெரிய சத்தத்தோட இந்த 4 ஆஸ்ட்ரோநாட்ஸையும் பூமிக்கு இந்த ஒரையான் கேப்சூல் சேஃபாக கொண்டு வந்து விழுந்துருச்சு. நிலாவோட பின்பக்கத்தில் இருந்து நம்ம பூமியோட பசிபிக் ஓஷன் வரைக்கும் இந்த ஆர்டிமிஸ் 2 க்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நம்ம மனித வரலாற்றிலேயே ஒரு மறக்க முடியாத சாதனையாக என்னென்னைக்குமே இருக்க போகுது.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட்டில் கேளுங்க. இதே மாதிரி ஸ்பேஸை பற்றின பல வீடியோஸை உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆர்வம் இருந்தால் ஜிபி ஸ்பேஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, I am GP, signing out.